ஒரு 10 நிமிஷம் அவர்கள் நடத்த அனுபவம். மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோமா? நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்க இந்த நாளிலே வந்திருக்கிறோம். எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேவனுடைய சந்தையில வருகிறோம் என்று நினைக்கும் போது அது அளவில்லாத ஆனந்தத்தை மாத்திரம்தான் நமக்கு கொடுக்கும். அந்த தேவனை ஆராதிப்பது அவருக்கு உகந்ததா இருக்கிறது. நம்ம அதை ஆராதிக்கிறத அவர் அவ்வளவு விரும்புகிறாராம். அதனால இந்த நாளிலே வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டுமா? வேதம் சொல்கிறது, அவர் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறதா. இங்க வந்திருக்கிற நாம யாவரும் நம் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு இடத்துல ஒப்புக் கொடுப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து விளக்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் தேவனுடைய சந்நிதியிலே கொண்டு வாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், நம்மளுடைய மனதில் என்ன காரியங்கள் வேண்டாலும் இருக்கலாம், ஆனால் தேவ சந்நிதியே அதை துதிப்பது மாத்திரமே நம்மளுடைய பிரதானமாக இருக்க வேண்டும். நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம ஆலயத்துக்கு வெளியவே விட்டுடலாமே. நம்ம எப்படி நம்ம ஒரு திருச்சபைக்குள்ள வரும்போது நம்மளுடைய காலணிகளை வெளியே விடுறோமோ அதே போல நம்மளோட மனதில் இருக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகள், எல்லா காரியங்களையும் நாம வெளியே வச்சிடலாம். இது தேவ சந்நிதி. இதற்கு முன்பாக நாம மகிழ்ந்து துதித்து பாடி அவரை போற்றுவது மட்டுமே நம்மளுடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் என்னென்ன ஏக்கங்களோடு வந்திருக்கிறீர்கள் என்று நான் அறிய மாட்டேன். எல்லாவற்றும் நம்மளுடைய தேவன் இருந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்மளுடைய காரியங்களை குறித்து தேவன் 3 வார்த்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அது என்னவென்றால், நீங்கள் அவரை